வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மூடுபனி இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி அதன் உள்ள வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சென்னை மாவட்டங்கள் முழுவதுமே மூடுபனி இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் முழுவதுமே மூடுபனி இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென் மாவட்டங்களுக்கு சற்று குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. வடக்கே செல்ல செல்ல குளிர் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று முதல் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும். இன்று தமிழகத்தில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லோர மாவட்டங்களை பொறுத்தவரை அதே வழியில் மழை என்பது இன்று பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல், மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. தொடர்ந்து இந்த நிகழ்வு வரும் நாட்கள் நாளை மார்ச் 13ஆம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்ட கடலோரங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் உயர் அழுத்தம் தமிழகம் தொடங்கி மியான்மர் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வங்கக்கடலை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. உயர் அழுத்தம் வரும் நாட்கள் தொடர்ந்து இரவு நேரங்களில் குளிரும், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து மார்ச் 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமழை அங்கங்கே கொடுக்க இருக்கிறது. 17ஆம் தேதி தொடங்கினாலும் 18, 19, 20 தேதியில் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும், ஆனால் ஓரிரு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதாவது மூடுபனி இருக்க வாய்ப்பதற்கு டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூருக்கு வடக்குள்ள மாவட்டங்கள், அதாவது பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மூடுபனி இருக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தென் மாவட்ட கடல் புறங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக சற்று தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் இன்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் இடம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் சற்று கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான தூறல் அல்லது லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே தென்காசி மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்திலும் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்கலாம். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இன்று சற்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு. புதுக்கோட்டை கடல் ஓரங்களிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களிலும் ஏதாவது மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்கலாம். அதே வழியில் கடலூருக்கு தெற்குள்ள கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்கலாம். பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் லேசான தூறல் இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் இன்று தரைக்காற்று பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களில் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. இந்த பாலக்காட்டுக்கான வாய்ப்பகுதியிலும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இன்று பெரிய அளவில் தரைக்காற்று இல்லை. இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை நாளை மார்ச் 13ஆம் தேதியும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. உள்பகுதியை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று மார்ச் 12 விட நாளை மார்ச் 13ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மார்ச்
13ஆம் தேதி அதேவேளை இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மூடு பனியும் இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 14ஆம் தேதியும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 14ஆம் தேதி மார்ச் 15, 16 தேதியில் இந்த 2 நாட்களும் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரிக்கும். அதிகபட்சம் 100°F பதிவாக வாய்ப்புள்ளது. அதாவது 38°C வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் பெரும்பாலான இடங்களில் 37°C வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மார்ச் 15, 16 தேதியில் இரவு நேர குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் மழை என்பது பெரும்பாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கடல் ஓரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மட்டுமே இருக்கின்றதை தவிர தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 16ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது வளிமண்டல சுழற்சி கேரளா அருகே அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகிவிடும். அந்த வளிமண்டல சுழற்சியும் அதேவேளை வட மாநிலங்களும் குறைந்த அழுத்த பகுதியில் நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வால் கிழக்கு காற்று ஈர்க்கும். அதே வேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சியும் நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்று ஈர்க்கும் என்பதால் லேசான மழைப்பொழிவாக கடல் ஓரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்பது. மார்ச் 16ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதி சற்று தமிழகத்தில் உள்பகுதி ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மேலும் மதுரை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது. அதே வழியில் உள்பகுதி வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது. கடல் ஓரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது. தமிழகத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். மார்ச் 17ஆம் தேதி மார்ச் 17 விட மார்ச் 18ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலுக்கும் வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து மாலத்தீவு, குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக தொடர்ந்து நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி. அதே வழியில் வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியும் மேற்கே இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் மார்ச் 18ஆம் தேதி கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இடி கடுமையாக இருக்கும். அதே வழியில் லேசான தரைக்காற்றும் இருக்க வாய்ப்புள்ளது. காற்றுடன் மழை இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 18, 19, 20, 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி தொடங்கும் மழை மார்ச் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மார்ச் 23, 24 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மழை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை. அதே வழியில் வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மார்ச் 16ஆம் தேதிக்கு பிறகு வெயில் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை தரைக்காற்று இன்று மார்ச் 12, 13 தேதிகளில் வட மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களுக்கு தரைக்காற்று இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று அங்கே இருக்க வாய்ப்புள்ளது. தரைக்காற்று தொடர்ந்து 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தொடர் காற்றாக இருக்காது. விட்டு காற்று இருக்கும். அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் இன்று நாளையும் பெரிய அளவில் காற்று இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் தரைக்காற்று அங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தொடர் காற்றாக இருக்காது. விட்டு இருக்கும். அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.